சுவர் ஒன்று அழுக்காக இருந்தது. அது பார்ப்பவர்களை மிகவும் முகம் சுழிக்க வைத்தது. அதனை அழகாக்க வேண்டுமென மாயா எனும் சிறுமி முடிவெடுத்தாள். தன்னிடம் இருக்கும் பெயிண்ட்களை எடுத்துக்கொண்டு சுவற்றிடம் சென்று தினம் சிறிது சிறிதாக வரைய ஆரம்பித்தாள். இது தேவையில்லாத வேலை என பலரும் அவளை நச்சரிக்க, அவை அனைத்தையும் தாண்டி தனது முடிவில் உறுதியாயிருந்தாள். முதலிலேயே அதை குறை சொன்ன மக்கள் பிறகு போக போக அவளது முயற்சியையும் அந்த சுவர் அழகாக மாறுவதையும் கண்டு அவர்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முயன்றனர். தங்களால் முடிந்த அளவுக்கு வண்ணங்களையும் வீட்டிலிருந்து கொண்டு வந்து அவளுக்கு உணவு, குடிநீர் ஆகியவற்றையும் கொடுத்தனர். மேலும் அவளை சோர்வடையாமல் வைத்துக் கொள்ள அவளிடம் கதை பேசிக்கொண்டே இருந்தனர். இதனால் மிகவும் மகிழ்ச்சியுற்றாள் அவள். திட்டமிட்ட காலத்துக்கு முன்பாகவே அந்த சுவர் ஓவியத்தை வரைந்து முடித்தாள். இந்த சிறுகதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் என்னவென்றால், நம் முடிவில் உறுதியாக நின்று யார் நம்மை என்ன குறை சொன்னாலும் அதனை காதில் போட்டுக்கொள்ளாமல் நமது எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் நம்மை எதிர்ப்பவர்களும் நண்பராகி விடுவர். மன உறுதியும் விடாமுயற்சியும் மட்டுமே கனவு காணும் நமது முயற்சியை நிறைவேற்றும். இந்த திங்களில் தீர்க்கமான முடிவு எடுத்து திடமான மனதுடன் தீயாய் வேலை செய்து நமது திறமையை வெளிப்படுத்தி தீர்மானித்த விஷயத்தை நிறைவேற்றுவோம்.